ஒரு வழியாக சிவன்யாவுக்கு ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். பாடி பாவாடை மேலே லைனிங் துணி போட்டு அந்த சால்வு துணியை பாவாடையாக மாற்றியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாவாடை தைச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. நான் கூட தைக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சால்வு துணியில் நம்ம பாவாடையை தைக்க போகிறோம், அது நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தைச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டை நம்ம நார்மலாக போடக்கூடிய ப்ளவுஸ் ஃபிட்டு தான் எடுத்து சிவனியாவுக்கு சட்டை தைச்சிருக்கேன். சூப்பராக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கும் போடுறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த துணி. அதனால தான் இந்த துணியை எடுத்து தைச்சேன். இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹார்டான துணியெல்லாம் போட முடியாது. தச்சு முடித்து சிவனியாவுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அளவெலாம் நான் எதுவுமே எடுக்கலை. வீட்டில் உள்ள பழைய பாவாடை சட்டை இருந்தது, அதுவுமே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருந்தது. அதை ஆல்ட்ரு பண்ணி அதை அளவு வச்சு சிவனியாவுக்கு வந்து இந்த பாவாடை சட்டையை ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பாவாடை சட்டை, சுடிதாருக்கு ஒன்று இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சரி வர நான் வாங்குறது கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தான் அதிகமாக வாங்கி தைப்பேன். எனக்கு இந்த வந்து குழந்தைங்களுக்கு தைக்கிறது, மற்றபடி இந்த டிசைனரு கவுனு இந்த மாதிரிலாம் தைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை எனக்கு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா நான் வாங்குறது கிடையாது. மற்றபடி எனக்கு எல்லாமே தைக்க தெரியும். சிவனியாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். திடீர்னு ஏதோ ஒரு யோசனை வந்தது, இந்த சால்வேல பாவாடை சட்டை தைச்சி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு வழியாக தைச்சாச்சு. வேஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு துணியை, யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கக்கூடிய ஒரு துணியை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.